வாங்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் தக்காளி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, ஒரு 7-8 தக்காளி, 3 வெங்காயம் போட்டிருக்கிறேன். அது எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இது இப்படி தான் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. தேவையான அளவு கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு அரைக்க. இப்போ நான் மிக்சியில் போட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கணும், கடுகு போட்டுக்கணும் பொரிச்சிட்டு, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்க வேண்டியது தான். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை எடுத்து அதில் ஊற்றிட்டு, அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் கழுவி அதில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அப்படியே உப்பு, அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த போட்டுக்கோங்க. காரம் நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தேவை, நம்ம போட்டுக்கிறோம். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஒரு மீடியமாக வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே மீடியமாக கொதிக்கணும். அதை கிளறக்கூடாது. நடுவில் கிளறினாக்கா அப்புறம் தெறிக்க ஆரம்பிச்சிடும் மேலே எல்லாம். அப்புறம் எல்லா இடமும் செதறி தக்காளி ஆகிடும், சட்னி ஆகிடும். அதனால் அப்படியே மெதுவாக விட்டுருங்க. அப்படியே கொதித்து வற்றணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிரும். கெட்டியானதுக்கப்புறம் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இந்த தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இதை நம்ம எடுத்து ஒரு கிணத்துல எடுத்து வச்சுருக்கிறோம். இதை அப்படியே எடுத்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் எடுத்து சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.